ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக இன்றைக்கி நம்ம பாகிஸ்தானி மட்டன் மசாலா பண்ண போகிறோம். இந்த பாகிஸ்தானி மட்டன் மசாலா நம்ம இன்றைக்கி கடாயில் தான் மோட்டான கனமான பாத்திரத்தில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்திக்காகட்டும் பரோட்டாக்காகட்டும் எல்லாத்துக்கூட ரைஸ் கூட ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ட்ரையாக தான் நம்ம இது பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டுன்னு. பாருங்கள், ஒரு பெரிய சைஸு நம்ம டேக்ஷா இல்லாட்டி பெரிய இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கடுகு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கு, ஸ்டார் அனாசி, அப்புறமா ஏலக்காய் எல்லாமே கொஞ்சம் 2-3 அப்படி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வச்சிடும். ஒரு 400 கிராம்ஸ் அளவு ஆனியன் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனியன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக. இதுக்கு மேலே நம்ம ஒரு 3/4 kg அளவு மட்டன் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஆனியனில் கொஞ்சம் நல்லா மட்டன் மிக்ஸ் ஆகட்டும். ஃபுல்லாக மூடி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், ஃபுல்லாக நல்லா கலர் சேஞ்ச் ஆச்சு, பார்த்தாலே தெரியும். அப்புறமா ஆனியனில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா விட்டு இருக்குது பாருங்கள். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கல. இதுக்கு மேலே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு மேலவே பாருங்கள் 4 பச்சை மிளகா, க்ரீன் சில்லி, 2 பூண்டு முழுசாக, கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கீ 1லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உங்களுக்கு போட்டு வேணுனாக்கா 4 வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் 2 தான் சேர்த்துருக்குறேன் முழு போட்டு. கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபுல்லாக. இதுலன்னா இது பூண்டுது ஃப்ளேவரெல்லாம், அப்புறமா கொரியாண்டர்து எல்லா ஃப்ளேவரெல்லாம், க்ரீன் சில்லி இது எல்லா ஃப்ளேவரெல்லாம் நல்லா இது மட்டனில் இறங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வைக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாமே போட்டோம் பாருங்கள். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுது. இதுக்கு மேலே பாருங்கள் கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். நார்மல் ரெகுலர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரு, ஒரு 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறமா கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃபுல்லாக. இந்த மசாலாலாம் நல்லா இந்த மட்டனில் பிடிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மட்டனில் மசாலா பிடிக்கணும் இல்லைங்களா, அதுக்கோசரம் நல்லா இது மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மூடி வைக்கலாம். சென்டரில் நம்ம எல்லாமே திருப்பி விடலாம். மிக்ஸ் பண்ணினே விட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு மேலே 1 கப் அளவு நான் தயிர், நல்லா அடித்த தயிர் சேர்த்துக்கினேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம். நல்லா இந்த மட்டனில் இந்த கிரேவி இது எல்லாமே இந்த தயிர் ஆகட்டும் எல்லாமே நல்லா பிடிக்கட்டும். மூடி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் விடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் விட்டுட்டு திறந்து பார்க்கலாம். பார்த்தாலே தெரியுது பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துக்குது. கிரேவி கூட நல்லா சூப்பராக வந்துக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம சென்டரில் நல்லா திருப்பி விட்டுனேக்கணும். பார்த்தாலே பாருங்கள், மட்டன் பார்த்தாலே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இந்த கிரேவி ஆகட்டும் எல்லாமே வந்துக்குது. இதுக்கு மேலே ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி, ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா விட்டுனேன் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பாகிஸ்தானி மசாலா மட்டன் கிரேவி பண்ணுறதுனால நல்லா நம்ம இந்த மசாலா ஒன்றா செப்பரேட்டாக சேர்த்து தான் நம்ம எல்லாம் வச்சோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சூப்பராக மட்டன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரிய பாருங்கள் இந்த அளவுக்கு கிரேவி. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி ஆகட்டும் ரைஸ்க்காகட்டும் நல்லா சூப்பராக நம்ம இது சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும்.